தலைவர்களோட பேச்சுவார்த்தையினால். இதே இது நிரந்தரமாக அந்த போர் முடிவுக்கு வரணுங்கிறது தான் உலக மக்களோட ஆசையும் கூட. ஏன்னா அவ்வளோ பாதிப்பு உண்டாயிருக்கு. இப்போ இந்த அரசியல்வாதிகளோட பங்களிப்போட கூடுதலாக விளையாட்டும் இதுக்கு இந்த சமாதான முயற்சிக்கு பக்கபலமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்றப்ப அதுக்கு கால்பந்து மிகச்சிறந்த ஒரு சொல்யூஷனாக இருக்குது. உலகக்கோப்பை கால்பந்து நடக்க போகுது. போன மாதமே சொல்லியிருந்தார், ஈரான் அதுக்கு குவாலிஃபை ஆகிருக்கு. ஈரான் வந்து யுஎஸ்ஏல விளையாடலாம் அப்படின்னு ட்ரம்ப்பே சொல்லியிருந்தார். அதனால் இந்த சூழலில் ஈரான் போய் அங்கே விளையாண்டாங்கன்னா ரொம்ப நல்லது. சமாதான, நட்புறவு மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு வழிவகுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்கள். இதில் வந்து என்னடா உலக அரசியல்லாம் பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? உலக அரசியல் தாங்க நம்ம வாழ்க்கையவே முழுமையாக வந்து வழி நடத்திட்டு போகுது, தாக்கத்தை ஏற்படுத்துது. உள்ளூர் அரசியல்வாதிகள் எவ்வளவோ கூவுறாங்க, தேசிய அரசியலும் என்னென்னமோ சொல்லுது. ஆனால் உலக அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை அதிக அளவுக்கு கட்டுப்படுத்துது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கேஸ், பெட்ரோல், அந்த இதுதான் நம்மளை இயக்குது ஒவ்வொரு நாளும். அது போக மருந்து மாத்திரை கம்பெனிகள்லாம் உலக அளவில் கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் ஆதிக்கம் செலுத்துது. அதுக்கு மேலே இணையதளங்கள் எல்லாமே உலக கார்ப்பரேட் கம்பெனிகளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இவ்வளவும் வந்து உலக அரசியலை சார்ந்து தான் நம்ம வாழ்க்கை இயங்குதுங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அதனால் இந்த மாதிரி விளையாட்டு, உலக அரசியலில் நம்மளோட பங்களிப்பும் குறைஞ்ச அளவாவது இருக்கணுங்கிற விழிப்புணர்வுக்காக தான் இதை சொல்கிறோம். சும்மா விளையாட்டாக கடந்து போக முடியாது. இங்கே சினிமா, மக்களை மொழி அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் மயக்கி அரசியல் கொண்டு போகிறது வந்து அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தாது. உலக அரசியல்லையும் நம்மளால் முடிஞ்ச அளவு பங்களிப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. நன்றி.